அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு முக்கியமான 4 செய்திகளை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் தவறாமல் இந்த செய்திகளை முழுமையாக பாருங்கள், கேளுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, அதாவது நம்மளுடைய போர்க்காலத்துக்கு முன்பாக பிப்ரவரி மாதம்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், விசிட் விசா காலங்கள் அவகாசம் தந்திருந்தார்கள். நாட்டுக்கு போனவங்க இந்த தாயத்துக்குள்ளே உள்ள நுழையிறதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவகாசம் தந்தார்கள். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது அக்டோபர் 31ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த மாதிரியான, அதாவது விடுப்பு நீடிப்புகள், விசா நீடிப்புகள் என்ற விஷயங்கள் வராது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குவைத் வீட்டுகளில் வாடகைக்கு இருக்கக்கூடிய அஜ்னபிகள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, முல்லக் அப்படின்னு சொல்லக்கூடிய குவைத் வீடுகளில் சைடில் ஸ்டூடியோ இந்த மாதிரியான வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், குவைத் ஏரியாவில் இந்த மாதிரி அஜ்னபிகள் தங்கக்கூடாது, பேச்சுலர் தங்கக்கூடாது, அதாவது கல்யாணம் பண்ணாதவங்க தங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும், அப்படி மீறினால் அந்த வீட்டில் கரண்ட் கட் பண்ணப்படும், அவர்களுக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு செய்திகளையும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் நமக்கு ஒரு முக்கிய தகவலாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. ஆகையால் சகோதரர்கள் இதை உள்வாங்கி கொண்டு என்ன செய்யுங்க, அந்த மாதிரி குவைத் வீடுகளில் தங்கி இருந்தீங்கன்னா உடனே காலி செய்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல தங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரிக்கா பகுதியில் கடுமையான பரிசோதனைகள் பிடிப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் நிறைய பேர் பிடிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 36 பேருக்கு மேலே தேடப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான தகவல் நமக்கு வந்திருக்கின்றன. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு போதைப் பொருட்களை திருடுறது சட்டவிரோதமான குற்றம் என்றாலும் அதை திரும்ப இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு விற்பதற்கான ஆயத்த வேலைகளை செய்த மனிதர்களை என்ன செஞ்சுருக்காங்க, கைது செஞ்சுருக்காங்க. என்னென்னலாம் திருடிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பாருங்கள். அடுத்தது ஒரு குவைத் போதைப்பொருள், பணம், தங்கம் மற்றும் ஆடம்பர கடிகாரங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவல். அடுத்தது ஜாபர் அல் அஹ்மத் பகுதியில் டீசல் திருடியதாக ஒரு 4 இந்திய வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய லாபத்துக்காக திருட்டுத்தனமாக டீசலை வாங்கி விற்றதாக அவர் மேல் புகார் அவர்களை என்ன செய்யப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி. இதை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த விதமான திருட்டு சம்பந்தமான விஷயங்களையும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது முக்கியமான ஒரு கருத்தில் கொண்டு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுதில் நற்செய்தியோடு தொடர்பு கொள்ளுமாறு உங்களது விடைபெறுவது